ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. சுய தொழிலுக்காக முதலில் 10ஆம் பாவம் ஜீவனாம்சம் சொல்லுவாங்க, தொழில் ஸ்தானம், இது நன்றாக இருக்க வேண்டும். அடுத்து பேச்சு, வருமானம், பணம் வரும் வழி செல்லும் வழி, தனம், இருப்பு பணத்தை குறிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமானது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடமும் சரி, 2ஆம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்தது 11ஆம் இடம், அத லாபஸ்தானம் சொல்லுவாங்க. நம்ம செய்யும் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா, அந்த லாபஸ்தானம் அதனுடைய அதிபதி. லாபஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகம் அதனுடைய 11ஆம் இடத்தினுடைய அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். மேலும் வியாபாரத்துக்குரிய கிரகம்னா புதன், அடுத்து தனக்காரகன் குரு, இந்த இருவரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அதுக்கு சமயம் மட்டும் இல்லாம நாம் தொழில் செய்யும் காலம், நம்ம தொழில் தொடங்குறோம்னா அந்த டைம் ஆனது எப்படி இருக்கணும் அப்படின்னா 2, 7, 9, 10, 11, அதுதான் லக்னாதிபதி தசை, ஜென்ம ராசியினுடைய தசை, ஜென்ம ராசியினுடைய அதிபதி தசை. இவற்றில் ஏதாவது ஒன்று நடப்பில் இருக்க வேண்டும். இந்த தசைக்கான ஏதாவது ஒன்று நடப்பில் இருக்க வேண்டும். நல்ல ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் குரு இந்த தசை நடப்பில் இருக்க வேண்டும். இது தனக்காரகன், வியாபாரக்காரகன், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய தசை நடப்புல இருக்கணும். அதே மாதிரி இந்த அமைப்பில் உள்ள இடத்தினுடைய தசை புத்தி இவற்று நடப்பில் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து ஆறுக்குரிய ஒரு தசை அப்படின்னா 10, 11ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம். இதெல்லாமே நல்லா இருக்கும். இவங்க எல்லாமே சம்பந்தப்பட்டு இருக்கணும். இந்த இடங்கள் ஆறுக்குரிய தசைன்னா 10ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம். அடுத்து குரு சம்பந்தப்பட்டிருக்கணும். குருவோட சம்பந்தம் இருந்தா ஏதாவது ஒன்று, இதுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட கடன் வாங்கி தொழில் செய்வார். மாறாக அதெல்லாம் இல்லை அப்படின்னா 8ஆம் இடத்து தசை, அஷ்டமாதிபதி தசை, 12ஆம் இடத்து தசை அப்படின்ற விரையாதிபதி தசை நடப்புல இருந்தா சுய தொழில் கண்டிப்பாக தொடங்க கூடாது. அதனால் நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். அது இல்லாம 2, 6, 10ஆம் பாவ தசை சுய தொழிலுக்கு ஏற்ற தசை, சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அமையும். நன்றி.